Good morning children. How are you all? Children, today again happy to meet you in another science class. Students, this is Jnana Sundari, science teacher from Mount St. Joseph Matriculation Higher Secondary School. Students, in last class we learned cooking utensils and clay pot. Today we are going to discuss about food during illness. Students, what is meant by illness? Illness na enna students? Illness is defined as a sickness or diseases. சிக்னஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும், இல்னஸ் அப்படின்னு சொல்றோம். உடல் நல குறைவு. சிக்னஸ்னா உடல் நல குறைவு. ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். A cold or a virus is an examples of an illness. கோல்டுனா உங்களுக்கு தெரியும். வைரஸ் ஃபீவர் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இல்னஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Food during illness. Food during illness. When you are sick, what kind of food your mother serves you? When you are sick, நீங்க சிக்கா இருக்கும் பொழுது what kind of food your mother serves you? உங்க அம்மா உங்களுக்கு எந்த வகையான ஃபுட் உங்களுக்கு தருவாங்க? When we are sick, we should avoid food items that are fried in oil. When we are sick, நம்ம இல்னஸா இருக்கும் பொழுது, நம்ம சிக்கா இருக்கும் பொழுது we should avoidனா தவிர்க்க வேண்டியவை, சாப்பிடக்கூடாது. avoid. We should avoid food items that are fried in oil. Oil items நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. We should take எனர்ஜி கிவிங். எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நமக்கு எனர்ஜியை கொடுக்குதோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், சிக்கா இருக்கும் பொழுது சாப்பிடணும். ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு வகையை தான் நம்ம சிக்கா இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், சாப்பிடணும். சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுட் டூரிங் இல்னஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் porridge of rice or cereals. Porridge na kanji. A porridge is a soft meal made by boiling meal of grains. Children, look at the board. Now I am explain about food during illness. Food during illness. உடல் நல குறைவின் போது நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகள். உடம்பு சரியில்லைன்னா நம்ம எல்லா வகையான உணவையும் சாப்பிட முடியாது. ஆயில் ஐட்டம்ஸ், ஃபிஷ், மீட் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபீவரா இருக்கும் போது நம்மளால சாப்பிட முடியாது. அந்த சமயத்துல நாம் என்ன சாப்பிடணும்? ஃபர்ஸ்ட் ஒன், porridge of rice. porridgeனா கஞ்சி, அரிசியில தயாரிக்கப்பட்ட கஞ்சி. porridge, porridge. porridgeனா கஞ்சி. ரைஸ்னா அரிசி, அரிசியில் தயாரிக்கப்பட்ட கஞ்சியை தான் நம்ம என்ன பண்ணணும், குடிக்கணும். ஆர் சீரியல்ஸ். சீரியல்ஸ்னா தானிய வகைகள். CEREALS சீரியல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரூட் ஜூஸ், பழச்சாறு. ஃப்ரூட் ஜூஸ் மீன்ஸ் பழச்சாறு. டெண்டர் கோகனட், இளநீர். டெண்டர் கோகனட், இளநீர். ஃபர்ஸ்ட் ஒன், porridge of rice. porridgeனா கஞ்சி, அரிசியில தயாரிக்கப்பட்ட கஞ்சி. steamed food like இட்லி. உடல் நல குறைவின் போது நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகளில் இதுவும் ஒன்று. steamed food like இட்லி. STEAMED, steamed, ஆவியில் வேக வைத்த உணவு வகை.
இட்லி அப்படின்றது ஆவியில் வேக வைத்த உணவு வகையை நம்ம வந்து என்ன பண்ணணும், உடல் நல குறைவின் போது சாப்பிடணும். Steamed food like idli. Students, we should not waste food. We should not waste food. ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. Food that is not eaten is called leftover food. See this video. Take what you will eat and eat what you take. Take what you will eat and eat what you take. நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஃபுட்டை எடுத்து நம்ம சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக நம்ம பிளேட்டில் ஃபுட்டை வச்சு அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. சப்போஸ் தட்டில் நம்ம 3 இட்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 3 இட்லியும் நம்ம என்ன பண்ணிடணும், சாப்பிட்டு முடிச்சிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see children, we should share our foods with our friends and relatives and it gives us happiness. So children, share the excess food. excess na நம்மக்கிட்ட அதிகமாக ஃபுட் இருந்ததுன்னா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் ஆர் ரிலேட்டிவ்ஸோடையும் நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், next point, give the excess food. Give the excess food to hungry animals. hungry animals na பசியா இருக்கக்கூடிய விலங்குகள், டாகோ, கவ்வோ, எனிவன், ஏதாவது ஒரு அனிமல்ஸ்க்கு, பசியா இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு எக்ஸஸ் ஃபுட்னா அதிக அளவுல நம்ம கிட்ட ஃபுட் வேஸ்டா இருக்குது, நம்ம கொண்டு போய் டஸ்ட்பின்ல கொட்ட போறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டஸ்ட்பின்ல கொட்டக்கூடாது. ஒரு பசியா இருக்கிற விலங்குகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை உணவா கொடுத்துடலாம். Give the excess food to hungry animals. Students, share the excess food. Share the excess food. S-H-A-R-E, share the excess food. excess na அதிகமான உணவு வகைகள், நம்ம கிட்ட அதிகமான உணவு வகைகள் இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி பங்கிட்டு சாப்பிடணும், எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணாக்க கூடாது. Students, we can preserve the food for a long time by using following methods. Students, first method, pickling. P-I-C-K-L-I-N-G, pickling. Mixing fruits and vegetables with oil and salt. Students, pickle na ஊறுகாய். லெமன் ஆர் மேங்கோல ப்ரிப்பேர் பண்றது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், பிக்கிள். இதுல வந்து அளவுக்கு அதிகமா நம்ம சால்ட்டோ ஆயிலோ ஆட் பண்ணோம்னா இது லாங் டைம், ரொம்ப நாளைக்கு இது என்ன பண்ணாது, கெட்டு போகாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Students, refrigerating. Keeping food in the refrigerators. Keeping food in the refrigerators. Refrigerator means fridge. To preserve them for a short time. Example, fruits, vegetables. Students, drying. Drying na உலர வைத்தல் or காய வைத்தல். Removing the water content of the food. Removing the water content of the food. Example, red chilies. Students, canning. Storing food in airtight container. Canning means storing food in airtight containers. Example, jam. Students,
Look at the board. Hard words. Hard words. Porridge. First one, porridge. P-O-R-R-I-D-G-E. Porridge. Porridge na kanji. அரிசி அல்லது தானியங்கள்ல செய்யப்படுற ஒரு பொருளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? porridge. P-O-R-R-I-D-G-E. porridge. Cereals. C-E-R-E-A-L-S. Cereals. C-E-R-E-A-L-S. Cereals na தானியங்கள். Illness. I-L-L-N-E-S-S. Illness. I-L-L-N-E-S-S. Illness na sickness. உடல்நல குறைவு. Hungry. H-U-N-G-R-Y. Hungry na பசி எடுத்தல். பசியா இருக்கிறது. H-U-N-G-R-Y. Hungry. Excess. Excess na அதிகமா இருக்குது. அதிகமா இருத்தல். E-X-C-E-S-S. Excess. E-X-C-E-S-S. Excess. Fruit juice. பழச்சாறு. F-R-U-I-T-J-U-I-C-E. Fruit juice. Tender coconut. Tender coconut na இளநீர். T-E-N-D-E-R. Tender. C-O-C-O-N-U-T. Coconut. Tender coconut. இளநீர். Idli. I-D-L-Y. Idli. Air pollution. A-I-R-P-O-L-L-U-T-I-O-N. Air pollution. காற்று மாசுபடுதல். Air pollution na காற்று மாசுபடுதல். Water pollution. W-A-T-E-R. Water. P-O-L-L-U-T-I-O-N. Water pollution. Water pollution na நீர் மாசுபடுதல். Okay students, study well, write once. Students, today's homework, Unit 1, Evaluation, Part 1, Book Back Exercise. Roman 1, choose the correct answer. Roman 2, fill in the blanks. Roman 3, match the following. Roman 4, write true or false. First one, choose the best answer. Number 1, which one can be eaten as raw food? Students, which one can be eaten as raw food? Can you guess the answer, students? Yes, you are right. Carrot is the correct answer. Carrot can be eaten as raw food. Students, second one, uncooked food is called. Uncooked food is called. Options: A. Junk food, B. Hygienic food, C. Raw food, D. Cooked food. A. Junk food, B. Hygienic food, C. Raw food, D. Cooked food. Students, uncooked food is called raw food. C is the correct answer. Number 3, solar cooker reduces dash. Solar cooker reduces dash. Options: A. Air pollution, B. Water pollution, C. Land pollution, D. Noise pollution. Students, which one is correct answer? Yes, air pollution. Air pollution is the correct answer. Solar cooker reduces air pollution. Number 4, which one cannot be preserved by drying method? Students, which one cannot be preserved by drying method? Options: rice, cereals, fish, fruits.
Students, fruits is the correct answer. Fruits is the correct answer. 5. We can avoid food wastage by. We can avoid food wastage by. Options: A. Giving to the needy. B. Eating more than we need. C. Buying extra food. D. Throwing in a dustbin. Which one is correct answer, students? Yes, A is the correct answer. Giving to the needy. Students, once again, which one can be eaten as raw food? Which one can be eaten as raw food? Carrot. Uncooked food is called raw food. Uncooked food is called raw food. Solar cooker reduces air pollution. Solar cooker reduces air pollution. Which one cannot be preserved by drying method? Which one cannot be preserved by drying method? Fruits. Last one. We can avoid food wastage by giving to the needy. Giving to the needy. CARROT, carrot. Raw food, RAWFOOD, food. Air pollution, AIR, air. POLLUTION, air pollution. Fruits, FRUITS, fruits. Giving to the needy, GIVING, giving to the NEEDY, giving to the needy. Students, next one, fill in the blanks. First one, dash gives us energy to work and play. Dash gives us energy to work and play. Raw food or junk food? Which one is correct? Raw food gives us energy to work and play. Raw food is the correct answer. Second one, cooked food is easily digested or undigested. Students, which one is correct answer? Yes, digested. Cooked food is easily digested. Third one, pressure cooker is one of the dash utensils. Pressure cooker is one of the dash utensils. A. Modern or olden? Students, which one is correct answer? Yes. Pressure cooker is one of the modern utensils. MODERN, modern utensils. Number 4. We need pure air, protected water and dash food for our healthy life. We need pure air, protected water and dash food for our healthy life. Junk or hygienic? Which one is correct? Hygienic is the correct answer. We need pure air, protected water and hygienic food for our healthy life. Hygienic, HYGIENIC, hygienic. Last one, we make idiyappam by dash method. We make idiyappam by dash method. Students, boiling or steaming? Do you remember? Do you remember? Yes. We make idiyappam by steaming method. STEAMING, steaming method.
Students, next one, match the following. Grapes, raw food. Mixture of vegetables, salad. Electric rice cooker, modern utensil. Earthen pot, olden utensil. Less fatty food. Less fatty food, food during illness. Food during illness. Right? Yes or no? Right? Yes or no? Biryani is a raw food. Biryani is a raw food. This statement is wrong. So the answer is no. Frying is a method of cooking. Frying is a method of cooking. This is the correct statement. So the answer is yes. We can cook rice on a tawa. We can cook rice on a tawa. This statement is wrong. So the answer is no. டவாவில் வந்து நம்ம ரைஸ் என்ன பண்ண முடியாது, குக் பண்ண முடியாது. Number 4, cooking in a solar oven needs sunlight. Cooking in a solar oven needs sunlight. Yes. Last one, consuming too much oily food is bad for our health. Consuming too much oily food is bad for our health. Yes, this statement is correct. So the answer is yes. Students, do you understand this topic? Yes. Study well and write once. Thank you. God bless you. Have a nice day.